குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். பெரும்பாலான பெற்றோருக்கு இன்றைக்கி கவலையே, என் குழந்தை சரியாக படிக்க மாட்டேங்கிறான், என் குழந்தை நல்ல மார்க் எடுக்க மாட்டேங்கிறான், சொல் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறான், இப்படி தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சொல்லும்போது ஞாயிற்றுக்கிழமை படிக்கலாம், காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரை படிக்கலாம், ஆனால் புக்கே எடுக்க மாட்டேங்கிறான். இதுதான் அவங்களுடைய வார்த்தையாக இருக்கும். நான் ஒரு விஷயம் கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். தினமும் 3 நேரமும் குக் பண்ணுற லேடிஸ், உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ இந்தியாவில் நிறையா பெண்களுக்கு 365 நாளில் ஒரு நேரம் கூட கிச்சனில் லீவே கிடைக்கிறதில்ல. அது வேறு ஒரு விஷயம், அது வேறு டாபிக், அது வேறு வீடியோவில் பேசுவோம். பட் இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, 6 நாள் வேலை பார்க்குற நமக்கு ஒரு நாள் லீவ் வேணும்னு தோணுது இல்லையா? அப்போ அதே மாதிரி தானே குழந்தைங்களுக்கும் 6 நாள் தினமும் எந்திரிச்சு குளித்து கிளம்பி ஸ்கூலுக்கு போய் சாயங்காலம் வந்து டியூஷன் போய் ஹோம்ஒர்க்லாம் முடிக்கிறவனுக்கு சண்டே ஒரு நாள் லீவ் வேணும், ரெஸ்ட் வேணும், இன்றைக்கி ஒரு நாளாவது படிக்காமல் ஜாலியாக என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? நமக்கு வந்தால் மட்டும் ஒரு அர்த்தம், குழந்தைங்களுக்கு வந்தால் மட்டும் தக்காளி சட்னியா? ஸோ இப்போ இதை சொன்னோடனே நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆனால் நல்ல மார்க் வேணும் இல்லையா? நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுத்தால் தானே ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், நல்ல ஜாப் கிடைக்கும். கண்டிப்பாக அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை, அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் மார்க் மட்டுமே ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஃப்யூச்சரை வந்து டிசைட் பண்ண போகிறதே இல்லை. மார்க்கை தாண்டி நிறையா விஷயங்கள் இருக்குது. அந்த நிறையா விஷயங்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, அவுட் ஆஃப் ஸ்கூல் கேம்பஸில் தான் கிடைக்கும். அதை கற்றுக்கிறதுக்கு நாம் அவனுக்கு ஒரு வாய்ப்பு வந்து மேக் பண்ணி கொடுக்கணும். நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். வளர்ந்த நாடுகளில் ஒன்றான அமெரிக்கா, அங்கே நிறைய பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்குது. அந்த பன்னாட்டு நிறுவனங்களில் மிகப்பெரிய பொசிஷன்லலாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் படித்தவங்க தான் இருக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்க, சிபிஎஸ்சியில் படித்தவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் இங்கே படித்தவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? இது யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்ஃபேக்ட் பெரிய பெரிய திறமைசாலிகளே இவங்க தான், பெரிய பெரிய பொறுப்புகளையே இவங்களை நம்பி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா அதெல்லாம் நல்ல கல்வி இல்லை, வேலை கிடைக்காது, என் பிள்ளை ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாதான் நல்ல கல்வி, பெரிய பொசிஷன் போவாங்க, இப்படிலாம் நிறையா பேரண்ட்ஸ் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அது தப்பு. இன்றைக்கி மெட்ரிக் ஸ்கூலில் இருக்கிற மாதிரி, ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிற மாதிரி சில்ட்ரன்ஸ் எழுதுகிற மார்னிங் டெஸ்ட்டு, ஆஃப்டர்நூன் டெஸ்ட்டு, ஈவினிங் டெஸ்ட்டு, ஸ்டடி டைமிங்கில் டெஸ்ட்டு, 1 hour டெஸ்ட்டு, பீரியாடிக் டெஸ்ட்டு, மிட் டேர்ம் டெஸ்ட்டு, ப்ரீ குவார்ட்டர்லி, போஸ்ட் குவார்ட்டர்லி, இதில் எந்த டெஸ்ட்டுமே அவங்க எழுதவே இல்லையே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க. அதுக்காக அவங்க என்ன சோட போயிட்டாங்களா என்ன? எல்லாருமே வம்பா போயிட்டாங்களா? வேலை கிடைக்காமலே இருக்கிறாங்களா? இல்லை இல்லையா? இன்ஃபேக்ட் அங்கே படித்தவங்க தான் நிறைய பேர் ஜொலிக்கிறாங்க. அதுதான் கல்வி, அதுதான் கரெக்டான கல்வி, அதுதான் கரெக்டான மெத்தட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மையும் கூட அதுதான். ஸோ அப்போ பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பெங்களூரில் இருக்கிறாங்க. பெங்களூரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கன்னடம் பேச தெரியும். எனக்கு கன்னடத்தில் ஒரு வார்த்தை கூட தெரியாது. ஸ்கூல் டேஸில் என்னோட அதிகமாக மார்க் எடுத்தவங்களும் பெங்களூரில் இருக்கிறாங்க, என்னோட கம்மியாக மார்க் எடுத்தவங்களும் பெங்களூரில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்குமே கன்னடம் பேச தெரியும், எனக்கு பேச தெரியாது. அப்போ தேவைன்னு ஒன்று வரும்போது நம்ம கண்டிப்பாக அதை கற்றுப்போம். நம்ம குழந்தைங்களும் அப்படி தான். அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் தேவைன்னு வரும்போது கண்டிப்பாக கற்றுப்பாங்க. குழந்தையாக இருக்கும்போது அவங்கள நாம் குழந்தையாக இருக்க விடணும். அவங்க மேலே பெரிய ப்ரெஷர் போடக்கூடாது. ஸோ நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு மேக்ஸ் வரல, மேக்ஸில் ரொம்ப மார்க் கம்மியாக எடுக்கிறேன், என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல அப்படின்னு உங்கள் பையன் உங்ககிட்ட வந்து சொன்னால், ஆஸ் எ பேரண்ட் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு என்னடா என்ன பிரச்சனை அப்படின்னு ஸ்கூலில் போய் பேசுவோம், மேக்ஸ் டீச்சர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம், அதுக்குண்டான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத தேடுவோம், ஒரு டியூஷன் அரேஞ்ச் பண்ணுவோம், யூடியூப் மூலமாக நிறையா கற்றுக்கலாம் மேக்ஸு, அதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மேக்ஸ் கற்றுக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதுக்கு என்ன வழி உண்டு அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்து மேக்ஸில் அதிக மார்க் எடுக்கிறதுக்கு என்ன வழி, என்ன சொல்யூஷன், அதை தேடுவோம்.
இப்படி தான் ஒரு பேரண்ட் பேசணும். அதை விட்டுட்டு பேரண்ட் நம்மளே ஸ்டூடெண்ட் கிட்ட மேக்ஸில் உனக்கு மார்க் வர மாட்டேங்குது, உனக்கு கட் ஆஃப் வராது, நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்காது, நீலாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிக்கிடவே மாட்டேன், லைஃப்பில் செட்டில் ஆகிக்கிட மாட்டேன். இந்த மாதிரி வார்த்தைகளை பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிடவே கூடாது. நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம பேசிடவே கூடாது. அவனே மைண்டில் செட் பண்ணிக்குவான், எனக்கு மேக்ஸ் வராது, நான் இன்ஜினியரிங் படிக்க முடியாது, நான் வேறு ஏதாவது ஒரு ட்ராக்கை சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவனே சின்ன குழந்தையாக இருக்கும்போது, ஸ்கூல் டேஸில் இருக்கும்போது அவனவே மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்குவான். ஸோ இதெல்லாம் தவறான விஷயம். இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் யூடியூப் அப்படின்னு சொன்னோடனே அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், நிறையா பேரண்ட்கிட்ட நான் பேசும்போது, நான் ஃபோனை கொடுக்கவே மாட்டேன், என் குழந்தைங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன், கெட்டு போயிடுவாங்க. இது என்ன லாஜிக் அல்லது இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது எனக்கு புரியலை. குழந்தைங்கக்கிட்ட ஃபோனை கொடுக்கலாம், அவங்க என்ன வாட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நாம் வாட்ச் பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு இல்லையா? கண்டிப்பாக ஃபோன் பார்க்குறதே தப்பு அப்படின்னு நிறையா பேரண்ட் நினச்சிட்டு இருக்கிறாங்க. எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கலாமே, தப்பே கிடையாது. எந்த வகையில் அதை தப்பு நம்ம சொல்ல முடியும்? ஏங்க, நம்ம ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் சீரியல் பார்க்குறோம், ஒரு 1/2 hour குழந்தைங்க வீடியோஸ் பார்க்கக்கூடாதா? நல்ல வீடியோஸ், தேவையான வீடியோஸ். இப்போவும் நிறையா பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, இல்லை அவன் என்னை ஏமாற்றிடுவான், என்கிட்டேருந்து ஃபோனை வாங்கிட்டு போய் அவன் தேவையில்லாத வேலை தான் பார்ப்பான். நம்ம குழந்தைங்க கூட உங்கள் குழந்தைங்க கூட உட்காந்து அவங்க ரசிக்கிற வீடியோஸை அவங்க கூட சேர்ந்து என்னைக்காவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ரசிச்சிருக்கீங்களா? பாருங்கள். நாம் என்னெல்லாம் சொல்கிறோமோ அதை எல்லாத்தையும் நம்ம குழந்தை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்ல. நம்ம குழந்தைக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? நாம் என்னெல்லாம் பார்க்குறோமோ அது நம்ம அம்மா அப்பா, நாம் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ, நாம் என்னெல்லாம் சொல்கிறோமோ அதை நம்ம அம்மா அப்பா கேட்கணும் அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கும் ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ என்னோடய சஜஷன், ஒரு வாரம் குழந்தைங்க கூட சேர்ந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் அல்லது காமெடி வீடியோஸ் அல்லது கார்ட்டூன் வீடியோஸ் ஃபோனில் அவங்க கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். என்ன தப்பு? 10 நாள் அவங்க கூட சேர்ந்து பாருங்கள், அவங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். எத்தனை கார்ட்டூன் கேரக்டர் உங்களுக்கு தெரியும்? எத்தனை கார்ட்டூன் நேம் உங்களுக்கு தெரியும்? எத்தனை கார்ட்டூன் கேரக்டர்ஸ் உங்களுக்கு தெரியும்? எத்தனை கேமோட நேம் உங்களுக்கு தெரியும்? பேரண்ட்ஸ் நமக்கு தெரியும், இன்க்ளூடிங் மீ தான். அவங்களோட உலகம் வேறு. அவங்களோட உலகத்துக்குள்ளே போய் அவங்கள கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணால் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க. அதை எப்படி கேட்காம போவாங்க? அதெல்லாம் என்ன செஞ்சாலும் என் பையன் கேட்கவே மாட்டான். 4 நாளில் கேட்காத ஒரு பையன் 10 நாள் தொடர்ந்து 10 நாள் கழித்து கேட்பான். 10 நாள் கழித்து கேட்காத ஒரு பையன் 1 மாதம் கழிச்சோ 3 மாதம் கழிச்சோ கண்டிப்பாக கேட்பான். அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். ஸோ நான் சொல்கிற விஷயம் அந்த ஒன்று தான். நம்ம குழந்தைங்க ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நம்மளை தேடி வந்தாங்க அப்படின்னா நாம் அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்து சொல்யூஷன் சொல்லணுமே தவிர, இந்த பிரச்சனையை எங்கள் அப்பா கிட்ட கொண்டு போயிடவே கூடாது, அவ்வளோதான், இன்னும் டிஃபிகல்ட் ஆயிரும், இந்த பிரச்சனையை எங்கள் அம்மாட்ட சொல்லிடவே கூடாது, மூடி மறைச்சிடணும். இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகிற மிகப்பெரிய பிரச்சனைக்கு முதல் காரணமாக இருக்கும். அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.